ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை இனிமே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் இது. அது என்ன அப்படின்னா, அதாவது அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர்கள் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களில் 1/6/2024 அன்றைய நிலவரப்படி நிரப்ப தகுந்த முதுகலை ஆசிரியர் காலி பணியிடம் விவரம் பாடவாரியாக அனுப்ப கோருதல். அதாவது இது எல்லாமே 10ஆம் தேதிக்குள்ளே, ஸோ எந்தெந்த இதெல்லாம் காலி பணியிடமாக இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும், அதோட லிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இயரில் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது 2024 100% கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா, இந்த இயரில் பிஜிடிஆர்பி வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டே படிக்காமலே இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த 2024 நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது சேஃப் ஆகிடும். ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது இந்த இயரில் முதுகலை ஆசிரியர், பிஜி அசிஸ்டன்ட் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ஸோ ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே காலி பணியிடம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் வரும். அப்படி இருக்கும்போது நிறைய வேக்கன்சிஸ் இந்த இயரில் ஸோ இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த இயரில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக ஸோ கிளியர் பண்ணிடலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது ஸோ அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ப்ரீவியஸ் இயரில் அதாவது இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் நம்ம அதாவது ப்ரீவியஸ் இயரில் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு 90 மார்க் எடுத்தவங்களுக்குமே போஸ்டிங் கிடச்சிது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் தான் ஸோ இந்த எக்ஸாமுக்கும் வரும் அப்படின்னு தயவு செய்து நினைக்கவே வேண்டாம். ஏன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, காம்படிஷன் எவ்வளவு இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது கொஷினோட டஃப்னஸ் லெவல் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்குதா கஷ்டமாக இருக்குதா. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ் மேட்சர் இருக்குது அப்படின்னா, ஸோ கொஸ்டின்ஸ் மேபி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க் அதிகமாக எடுப்பாங்க, அப்போ கட் ஆஃப் மார்க் ஸோ அதிகமாக இருக்கும். இதே சயின்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ மேபி கொஷின் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், கட் ஆஃப் மார்க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அப்படி பார்க்கும்போது, அதாவது ப்ரீவியஸ் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் இவ்வளோ ப்ரீவியஸ் இயரில் இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்குது, நம்ம இவ்வளோ கட் ஆஃப் மார்க்கை நம்ம ஏம் பண்ணி படித்தா நம்மளால் போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே படிக்காதீங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்குமே தவிர, மார்க் இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் போஸ்டிங் வாங்கிடலாம், இவ்வளோ மார்க்கை நோக்கி நம்மளோட ஏம் வச்சு படிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து படிக்காதீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரை அந்த கட் ஆஃப் மார்க்கை ஃபேஸ் பண்ணி நீங்கள் படிக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு இயர்லையுமே கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஸோ கொஷினோட டஃப்னஸ் லெவல், ஸோ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அதை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் 90 மார்க்லாம் போஸ்டிங் போட்டுக்கிறாங்க, அதே 90 மார்க் எடுத்தால் நமக்கும் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு தயவு செய்து மார்க்கை நீங்கள் ஸோ மீன் பண்ணி படிக்க வேண்டாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்படியாவது போஸ்டிங் வாங்கணும் இந்த 2024. அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அதை நோக்கி தான் உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே தவிர, ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கை ஃபேஸ் பண்ணி தயவு செய்து யாருமே நீங்கள் படிக்க வேண்டாம். கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எவ்ரி இயர் ஸோ கொஷினோட டஃப்னஸ் லெவல், காம்படிஷன், ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் ஸோ ஓவரால் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே ஓவரால் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் மேக்ஸிமம் மார்க் இருக்குது அதை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயரை கட் ஆஃப் ஃபேஸ் பண்ணி நீங்கள் 90 எடுத்தால் படிச்சிடலாம், 90 எடுத்தால் மார்க் கிடச்சிரும், இல்லை 100 எடுத்தால் கிடச்சிரும் அப்படின்னு தயவு செய்து உங்களோட மைண்ட் செட்டில் படிக்க வேண்டாம். ஸோ ஏன்னா படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ மேஜர் இருக்குது, ஸோ 110 கொஷின்ஸ் இருக்கும், சைக்காலஜி 30 கொஷின்ஸ் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா ஜிகே 10 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக நீங்கள் பிஜிடிஆர்பி எழுத போகிறவங்க ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எழுத போகிறீங்க. இது ஒரு ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு
பிஓ எக்ஸாமுக்கு ஸோ கண்டக்ட் பண்ணாங்க டிஆர்பி போலால் நிறைய பேர் வந்து அதில் வந்து ஸோ ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. இப்போ யூஜிடிஆருமே எழுதியிருக்கிறாங்க. அதுலேயுமே கொஷின்ஸ் வந்து ஸோ மேஜர் கூட நான் வந்து அதிகமான மார்க் எடுத்துருவேன், ஆனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நான் வந்து ஸோ பாஸ் ஆகுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நிறையா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அப்படி இருக்கும்போது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ தமிழ் மேட்சராக இருக்கவங்க அப்படின்னா ஓகே, இப்போ அதர் மேட்சர் மேக்ஸ் இருப்பீங்க, ஸோ சயின்ஸ் இருப்பீங்க, இங்கிலீஷ் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 30 மார்க்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 30 கொஷின்ஸ் வரும், 50 மார்க்கு, அதில் 40% 20 மார்க் எடுக்கணும். மினிமம் 20 மார்க், எலிஜிபிள் மார்க் வந்து 20 மார்க் வச்சுருக்காங்க. நீங்கள் 90 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் ஃபெயில் தான். ஆனால் நீங்கள் மேஜரில் வந்து 150க்கு 150 எடுத்துருக்கலாம், ஆனால் இதில் 19 தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃபெயில் தான். உங்களோட மேஜர் பேப்பரை வேல்யூவே பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஃபெயில் தான். ஸோ எந்த அளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸோ நீங்கள் படிங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. இந்த இயரில் வந்து ஒரு அதிகமான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஸோ ரிட்டைர்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது, அதிகமான வேக்கன்சி வந்து ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களோட இலக்கு வந்து 2024 அஸ் ஏ பிஜி அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் வந்து ஸோ நிறைய டெஸ்ட் பேஜஸ் போயிட்டு இருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் வந்து டுடே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ 120 days ஸ்டடி பிளான், ஸோ யூனிட் வைஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் ஒன்லி 10th ஸ்டாண்டர்டை மட்டும் நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 20க்கு மேலே மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பட் இந்த ஷெடியூலை மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் 120 days நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம வந்து ஸோ மேஜர் கொடுத்துருவோம், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கொடுத்துருவோம், சைக்காலஜிக்கு கொடுத்துருவோம். சைக்காலஜி மீன்ஸ் தமிழ் மீடியம் அவைலபிள், அதுக்கும் கொடுத்துருவோம். இங்கிலீஷ் ஸோ மேஜர், சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாருக்குமே நம்ம வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது ஸோ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் கிடச்சா நம்மளால் வந்து அந்த பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் எடுத்தால், மேக்ஸிமம் மார்க் எடுத்தால் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஸோ மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. இனியும் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்க வேண்டாம். இதில் சிலபஸ் வந்து அதாவது சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையா அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. சிலபஸ் மேபி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா 20லேருந்து 25 தான். அதுவும் ஸோ இருக்கிற டாபிக் எதையுமே அவங்க வந்து ஸோ எடுக்க போகிறதில்ல, அதில் ஆட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ நமக்கு இருக்கிறது வந்து ஒரு சில டாபிக் மட்டும் ரிமூவ் பண்ணி இருக்கிற டாப்பிக்கில் ஒரு 20லேருந்து 25% வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஏற்கனவே ஓல்டு சிலபஸில் 80%க்கு மேலே நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா மட்டும்தான் ஸோ அதர் மேஜராக இருக்கவங்களாம் ஈஸியாக வந்து ஒரு 20க்கு மேலே வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை மேஜரில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் 150க்கு 150 எடுத்திருந்தாலும் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் 19 மார்க்கு ஸோ 20 மார்க் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபெயில் தான். உங்களோட மேஜர் பேப்பரில் வந்து 150க்கு 150 எடுத்திருந்தாலும் உங்களோட ஸ்கோர் பேப்பரை வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டில் வச்சு இப்போ இருந்தே படிங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். மேஜர் பார்ட்லலாம் நிறைய படிக்கணும், யூனிட் வைஸ் நிறையா சிலபஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்து 110 கொஷின்ஸ் கேட்பாங்க மேஜரில். சைக்காலஜிலாம் நிறையா படிக்க வேண்டியது 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜிகே ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அப்போ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு 1 மந்த்துக்கு மேலே போயிடும். அப்போ நமக்கு இருக்கிறது வந்து ஒரு 2 மந்த்து தான் இருக்கும். 2 மந்த்தில் வந்து ஸோ 10 யூனிட்டுமே கவர் பண்ண முடியாது. ப்ளஸ் சைக்காலஜி இருக்குது, மேஜர் இருக்குது, ஜிகே இருக்குது, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. அப்போது ஒரு பெரிய டியூரேஷன் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள்
நீங்கள் கிடைக்கிற நேரத்தை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தினாலே ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 பிஜி அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வாங்கணும். கண்டிப்பாக எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க. ஸோ அதை நோக்கி உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. நோட்டிஃபிகேஷன் வருது வரல அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஸோ மைண்ட் செட்டில் வச்சுக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் 100% வந்து 2024 பிஜிடிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணுமே தவிர அதை நோக்கி நீங்கள் ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே 2024 பிஜி அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வாங்கணும். ஸோ அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.